ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே மருது ஒரு முறை தியானம் இருக்கும் பொழுது நண்பர்களோட ஒரு ரூமில் தங்கியிருக்காருங்க சென்னையில். அப்போ தியானம் இருக்காரு. அந்த தியானம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்க. அப்படி ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணாங்கன்னா அல்லது அவங்களை அறியாமலே ஒரு சிறு இடைஞ்சல் பண்ணி தியானத்தை கழிச்சா கூட அது மிகப்பெரிய பாவங்களாமா. அதனால இவர் நண்பர்களோடு எல்லாரும் உறங்கிட்டு இருக்கிறாங்க, இவர் மட்டும் எந்த சுகம் தியானம் பண்ணுறாரு. அப்போ அம்மா தியானத்தை சொல்கிறாங்க, டேய் போதும் முடிச்சுக்கோ, அந்த இலங்கைக்காரன் எந்திரிக்க போகிறேன், என்ன அவன் எந்திரிச்சானா உன்னோட தியானம் தடபடு, அந்த தியானத்தை கலைச்ச பாவம் அவனை போய் சேரு, வேண்டாம் அந்த பாவம் அவனுக்கு போய் சேர வேண்டாம், அதனால் நீ முடிச்சுக்கோ அப்படின்னாங்களாம். அதே மாதிரி ஒரு தியானத்தை முடிச்சுட்டு எந்திரிக்காராமா, அடுத்த செகண்டுங்க அந்த இலங்கைக்காரனும் எந்திரிக்காராம். எந்திரிச்சு ஒன்றுக்கு போகிறாரா. அவர் இலங்கைக்காரர் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதுங்களாம்மா. அவர் நம்ம ஊர் சேர்ந்தவர் தான் இவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் தான் பின்னால் விசாரிக்கும் போது தெரிஞ்சுதாமா, 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க முன்னோர்கள் எல்லாம் இலங்கையில் தான் குடியேறி இலங்கை வாசிகளாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற விவரம் அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். சக்தியில் எப்படி பாருங்க, அம்மா கூடவே இருந்து எல்லாம் செய்கிறாங்க. சக்தியில் ஓம் சக்தி.